இயேசு கிறிஸ்துவை நாம் வாழ்த்துகிறோம். இந்த ஆராதனைக்காக வரவேற்கிறோம். தேவன் ஒரு புதிய ஆராதனை கொடுத்திருக்கிறார், ஒரு புதிய நாள் கொடுத்திருக்கிறார். இந்த நாளும் தெய்வம் செய்த எல்லா நன்மையான காரியக்காக அவருக்கு ஒரு வழிபடப்பட்டு நாம் நிலைத்திருக்கிறார். நம்ம ஒரு நிமிஷமாக கண்களை மூடி தெய்வம் செய்த எல்லா நன்மைக்காக நன்றி எடுத்து நம்ம ஜெபிப்போமா? சோதரம் 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 சோதரே ஜீவனை கொடுத்தே நமக்கு நன்றி கர்த்தாவே. ஒரு நாளுக்கான உதவி செய்தே நமக்கு நன்றி கர்த்தாவே. சோதரிகளே சோதரே 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 வார்த்தைக்காக உங்களுக்கு நன்றி கர்த்தாவே. உன் மகனின் மரத்தினோடு பேசுங்கடவே. எனக்கு ஏற்ற நல்ல மண்ணா கண்டவரே, என் ஜீவன் அந்த நல்ல ஆரோக்கியம் அடிப்படை பிரகாரமாக கண்டவரே, நல்ல வெள்ளடியை உதவி செய்யுங்க. நீங்கள் செய்யப்பட எல்லா தெய்வக்கார நன்றி இம்மட்டுமா நடத்திட உங்களுக்கு நன்றி கர்த்தாவே. சகல துதி கன மகிமையம் உணர்ந்து இருக்கட்டும். மீட்ப தேசமும் ஜெபம் கேளும் என் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். நம் யாருக்கும் தெரிந்த திருடா பாடலை நாம் பாடலாம். கர்த்தரை நமக்கு ஆசிரியமாக இருக்கிறார், அவர் நமக்கு கேடமாக இருக்கிறார். தேவனும் நமக்கு ஆசிரியத்தில் பாடப்படுவாங்க.
பாடுவோமா? தமிழ் பாட்டை பாடுவோம். கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைபடாது. இன்னைக்கு நம்ம இந்த பாட்டு பாடும்போது விசுவாசத்தோட தேவன் நம்மளோட மெய்ப்பராக இருக்கிறார். நமக்கு எந்த குறையும் நம்ம நடத்துவார். விசுவாசமாக பாடுவோமா? ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லை. சின்ன குட்டிகள்
எல்லாருக்கும் அனுகூல முடியும் ஆரம்பிப்போமாக. ஸ்தோத்திரமப்பா, ஸ்தோத்திராண்டவரே, ஸ்தோத்திராண்டவரே, நல்லவரே, வல்லவரே, நமக்கு ஸ்தோத்திராண்டவரே, ஸ்தோத்திராண்டவரே அப்பா. ஆண்டவரை எது நல்லது என்றாண்டவரே எங்களுக்கு பார்த்து பார்த்து கொடுத்துருப்பவரே நமக்கு நன்றி கர்த்தாவே. ஸ்தோத்திராண்டவரே, ஸ்தோத்திராண்டவரே அப்பா. யார் செய்வதாக செய்வாரே நமக்கு நன்றி ஆண்டவரே அப்பா. பஞ்சமாக இருப்பவரே நமக்கு நன்றி கர்த்தாவே அப்பா. இந்த ஜீவனே நமக்கு நன்றி 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 நன்றி. எனக்கெல்லாம் எல்லாம் சந்திக்கும் எனக்கெல்லாம் எல்லாம் சந்திக்கும் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே ஜபங்கள் அனைத்திற்கும் பகு தருவீரே. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே என் ஜபங்கள் அனைத்திற்கும் பகு தருவீரே. எனக்கெல்லாம் நீரே என் தேவை எல்லாம் எனக்கெல்லாம் நீரே என் தேவை எல்லாம் ஒவ்வொரு நாளும் அதிசயமாக உசித்தீரே. கதை குனிந்த நிலைகள் எல்லாம் உயர்த்தீரே. ஒவ்வொரு நாளும் அதிசயமாக உசித்தீரே. கதை குனிந்த இடங்கள் எல்லாம் உயர்த்தீரே. எனக்கெல்லாம் நீரே என் தேவை எல்லாம் ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. நீர்தான் என் தஞ்சமே, நீர்தான் என் கோட்டை, நீர்தான் என் தஞ்சமே, நீர்தான் என் கோட்டை. துன்பவேளை துன்பவேளை தோள் சுமந்தவரே. துன்பவேளை தூக்கியலை தோள் சுமந்தவரே. துன்பவேளை தூக்கியலை தோள் சுமந்தவரே.
நீரே என் துணையாளர், சோதித்த நேரம் சாந்தி தந்தன் கிருபை அணிந்தவரே, சோதித்த நேரம் சாய்ந்திட உந்தன் கிருபை அணிந்தவரே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, ஐயா உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, ஐயா உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஆண்டவரே இல்லை தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே, சொல்றோம் ஆண்டவரே அப்பா, எல்லா மகிமை கண்டவரே புரியவரே உமக்கு நன்றி கத்தாவே சொல்ற ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே துன்ப நேரத்தில் ஆண்டவரே சாய்ந்திடும் தோல் கொடுக்கிறவரே உமக்கு நன்றி கத்தாவே அப்பா. கைவிட்ட நேரத்தில் ஆண்டவரே அப்பா, எங்களை கைவிடாத தேவனே எங்களை சேர்த்துக் கொள்கிறவரே உமக்கு நன்றி கத்தாவே, உமக்கு நன்றி கத்தாவே, உமக்கு நன்றி கத்தாவே அப்பா. இதுக்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே அப்பா, இதுக்கு நாங்கள் தகுதி அற்றவர்கள் ஆண்டவரே அப்பா, தகுதி அற்ற எங்களுக்கு ஆண்டவரே அப்பா நல்ல கிருபை கொடுத்தீரே நன்றி கத்தாவே சொல்ற ஆண்டவரே அப்பா. உங்களை நாங்கள் உறுதியாக பற்றி கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே ஆமா ஆண்டவரே அப்பா, எங்களை சுற்றில் ஆண்டவரேப்பா காரியங்கள் ஆண்டவரேப்பா, ஆண்டவரே எங்களுக்கு பிரியம் இல்லாம போகலாம் ஆண்டவரே சொல்ற ஆண்டவரேப்பா. எங்களுக்கு ஜனங்கள் ஆண்டவரே விரோதிக்கலாம் ஆண்டவரே, எங்களோட ஜனங்கள் ஆண்டவர்களை பகைக்கலாம் ஆண்டவரே ஆண்டவரேப்பா. எங்களை எப்போதும் ஆண்டவரே சேர்த்துக் கொண்டு போவாரா ஆண்டவரே, எங்களை ஆதரிப்பவரா ஆண்டவரேப்பா, எங்களை அரவணைக்கிறவரா நீங்க சிறப்படியார் உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. தெய்வ மக்களே, தெய்வம் நமக்கு ஒரு நல்ல பலனை கொடுத்திருக்கிறார். அவரை துதிக்கும் போது நமக்கு ஒரு புதிய பலன், ஒரு புதிய நம்பிக்கை. நம்ம யார் கைவிட்டாலும் நம்ம கைவிடாமல் எப்போதும் நம்மளை அரவணைக்கிறவரா, எப்போதும் நம்ம சேர்த்துக்கிறவரா அவர் நம்ம கோடி இருக்கிறார். நம்ம இப்போ விசுவாசமான ஒரு பாடலை பாடுவோமா? விசுவாசித்து இதை நான் அறிக்கை செய்கிறேன் என்று பாடுவோமா? மங்களை போல ஒரு செய்தி உயர அமர செய்தி, உயர அமர செய்தி, மங்களை போல ஓட செய்தி உயர அமர செய்தி, உயர அமர செய்தி, ஐயா சோத்திரம் ஐயா சோத்திரம், ஐயா சோத்திரம், ஐயா சோத்திரம். வேலத்தாலிலே கட்டி வாயிட்டு மையாட்டி வேலை வைத்தவரே, வாழ வைத்தவரே, வேலத்தாலிலே கட்டி வாயிட்டு மையாட்டி வாழ வைத்தவரே, வாழ வைத்தவரே, ஐயா சோத்திரம், ஐயா சோத்திரம், ஐயா சோத்திரம், ஐயா சோத்திரம். கண்மலை நீரே என் கோட்டை, எனது ஆடைக்கலமே, எனது ஆடைக்கலமே, நீரே என் கண்மலை, நீரே என் கோட்டை, எனது ஆடைக்கலமே, எனது ஆடைக்கலமே, ஐயா சோத்திரம், ஐயா சோத்திரம், ஐயா சோத்திரம், ஐயா சோத்திரம்.
மாலை நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். மாலை நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். ஐயா தோத்திரம், ஐயா தோத்திரம், ஐயா தோத்திரம், ஐயா தோத்திரம், ஐயா தோத்திரம், இசையா 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 தோத்திரம். எனக்கு நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ಕರ್ತನನ್ನು ಸ್ತುತಿಸಿರಿ, ಆತನು ಒಳ್ಳೆಯವನು, ಆತನ ಕೃಪೆಯು ಶಾಶ್ವತವಾದದ್ದು. ஆண்டவர் ஜீவனுள்ளவர், அதனால்தான் நாங்களும் நீங்களும் ஜீவனோடு கூட இந்த ஆராதனையில் பங்கெடுக்க ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். ದೇವರು ಜೀವವುಳ್ಳವರು, ಆದ್ದರಿಂದ ನಾವು ನೀವು ಜೀವವುಳ್ಳ ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ. போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை இருந்தவர்கள் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இல்லை. இந்த உலகத்தை விட்டு கடந்து போயிருக்கிற செய்தி மிகவும் வருத்தத்தை அளிக்கிறது என்பது எல்லாரும் அறிவோம். ಕಳೆದ ಭಾನುವಾರ ಇದ್ದಂಥವರು ಈ ಭಾನುವಾರ ಇಲ್ಲದೇ ಇದ್ದಾರೆ. ಅದನ್ನು ತಿಳಿಯುವುದಾದರೆ ಎಲ್ಲರಿಗೂ ದುಃಖವನ್ನುಂಟು ಮಾಡುವಂಥದ್ದು. ஆனால் கர்த்தருடைய கிருபையோ நம்மீது இருக்கிறது. அதனால்தான் இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தை பரலோக தேவன் தந்திருக்கிறார். அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். ಆದರೆ ನಾವು ಈ ದಿನದಲ್ಲಿ ಜೀವಂತವಾಗಿರುವುದು ಆತನ ಕೃಪೆಯು, ಆದ್ದರಿಂದ ಆತನ ನಾಮವು ಮಹಿಮೆ ಹೊಂದಲಿ. தெய்வீக பாதுகாப்பு இதுவரைக்கும் நம்மோடு இருந்ததினால்தான் நாம் இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்திற்குள்ளே இருக்கிறோம். ದೈವಿಕವಾದ ಸಂರಕ್ಷಣೆ ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಇರುವುದರಿಂದ ಇಂಥ ಒಂದು ಕಾರ್ಯದಲ್ಲಿ ನಾವು ನಿರತರಾಗಿದ್ದೇವೆ. நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளானால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் கண்டிப்பாக ஒவ்வொருவருக்கும் காணப்பட வேண்டும். ನೀವು ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿರುವುದಾದರೆ ಪ್ರತಿಯೊಬ್ಬೊಬ್ಬರಲ್ಲಿ ದೇವರ ಭಕ್ತಿಯು ಇರಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತೇವೆ. நீங்கள் தேவ பிள்ளை இல்லை என்று நான் சொல்லவில்லை. நீங்கள் தேவ பிள்ளைதான். ஆனால் ஆராதனை அசட்டை பண்ணுகிறோமே, ஆன்லைன் மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்குறோம். நம்முடைய சபையின் சார்பாக நீங்கள் அங்கங்கே போய்கிட்டு இருக்கீங்களே, வேறு ஏதோ உங்கள் அலுவல்கள் இருக்கு. குடும்பமாய் சேர்ந்து அமர்ந்து அந்த 8 மணிக்கெல்லாம் அமர்ந்து ஆலயத்தில் வந்து ஆராதித்தால் எப்படி இருப்போமோ அதை போல இருக்க முடியுமே? அநேகருக்கு இல்லையே. போதகருக்கு பிரச்சனை இல்லை, உங்கள் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால்தான் இந்த வார்த்தையை நான் குறிப்பிட்டேன். ನೀವು ದೇವರ ಮಕ್ಕಳು ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಹೇಳುತ್ತಿಲ್ಲ. ಆದರೆ ಭಾನುವಾರ ಆರಾಧನೆಗಾಗಿ 8 ಗಂಟೆಗೆ ನಾವು ಫೋನ್ ಮುಖಾಂತರವಾಗಿ ದೇವರ ಸಂದೇಶವನ್ನು ಕೇಳಬೇಕು, ಕುಟುಂಬವಾಗಿ. ಆದರೆ ನೀವು ಹೊರಗಡೆ ಅಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ತಿರುಗುತ್ತಿದ್ದೀರಾ. ಬೋಧಕರಿಗೆ ಯಾವ ಸಮಸ್ಯೆವಿಲ್ಲ, ಆದರೆ ದೇವರು ಎಲ್ಲವನ್ನು ನೋಡುತ್ತಿದ್ದಾರೆ. ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் வேதத்தின்படி இருந்தால் அவர்கள் நாம் சொல்லுவதை கேட்பார்கள். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಂತವರು ನಾವು ಹೇಳುವುದಾದರೆ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿರುವ ಹಾಗೆ ನಡೆದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. வேதத்தை குறித்த தெளிவு இருக்குமானால் அவர்கள் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடுக்கத்தோடு காணப்படுவார்கள். ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ವಿಧೇಯರಾಗುವುದಾದರೆ ದೇವರ ಮಾತಿಗೂ ವಿಧೇಯರಾಗುತ್ತಾರೆ. எப்பொழுதும் தேவனோடு கூட தொடர்புடையவர்களாய் இருந்தால் கர்த்தர் கவனிக்கிறார். நாம் அவருக்கு பயந்து வாழ வேண்டும் என்கிற உணர்வோடு கூட கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் வீணான காரியங்களுக்கு செலவழிக்காதபடிக்கு நடுக்கத்தோடு காணப்படுவார்கள்.
ಆದರೆ ದೇವರ ಭಕ್ತಿ ನಮಗೆ ಇರುವುದಾದರೆ, ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಸಂಪರ್ಕ ಇರುವುದಾದರೆ, ದೇವರು ನಮ್ಮನ್ನು ನೋಡುತ್ತಿದ್ದಾರೆ ಎಂಬ ಭಯದಿಂದ ಗಂಡ ಹೆಂಡತಿ ಮಕ್ಕಳು ಎಲ್ಲರೂ ದೇವರ வாக்கியವನ್ನು கேளுத்தாரே. இன்னும் எத்தனை காலம் ஆண்டவர் போராட போகிறார்? இன்னும் எவ்வளவு காலம் அவர் தன்னுடைய மனதுருக்கத்தை வெளிப்படுத்தி அவர் பொறுமையாய் இருப்பார்? நமக்கு தெரியவில்லை. ಇನ್ನು ಎಷ್ಟು ಕಾಲ ದೇವರು ಹೋರಾಡುತ್ತಿರಬೇಕು, ಎಷ್ಟು ದಿನ ಅವರ ಮನದಲ್ಲಿ ಇರುವಂತ ವಿಷಯಗಳನ್ನು ಹೊರಪಡಿಸದೆ ಆತನು ದುಃಖ ಪಡಬೇಕಾಗುತ್ತದೆ. உலகத்தில் நடக்கிற விஷயங்கள் ஒரு புறம் இருக்கட்டும், நம்மை சுற்றி இருக்கிற காரியங்கள் நமக்கு ஒரு பயத்தை கொடுக்கவில்லையா? தெய்வ பயத்தை கொடுக்கவில்லையா? தேவனுக்காக நாம் அவர் பாதத்தில் விழ வேண்டும், அறிக்கையிட வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும், எங்கள் குறைகளை மன்னியும் ஆண்டவர் என்று அர்ப்பணிக்க வேண்டிய நிலையில் ஒவ்வொருவரும் ಒಪ್ಪು கொடுக்க வேண்டும் அல்லவா? ಲೋಕದಲ್ಲಿರುವಂತಹ ಸಮಸ್ಯೆಯು ಒಂದು ಕಡೆ ಇರಲಿ, ಆದರೆ ನಮ್ಮ ಸುತ್ತಮುತ್ತಲು ಇರುವಂತಹ ಕಾರ್ಯವನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದಾದರೆ ದೇವರ ಮೇಲೆ ಒಂದು ಭಯವಿರಬೇಕು, ನಮ್ಮನ್ನು ನಾವು ಒಪ್ಪಿಸಿಕೊಡಬೇಕು, ಪಾಪಗಳನ್ನು ಅರಿಕೆ ಮಾಡಬೇಕಲ್ಲವಾ? எத்தனை குறைபாடுகள் குற்றங்கள், நம் பிறரை தான் குறை சொல்லி கொண்டிருக்கிறோமே தவிர நம்மிடத்தில் எத்தனை குறைபாடுகள் இருக்கிறது. ஆனாலும் அவர் நம்மை தண்டிக்காதபடிக்கு கிருபையாய் மன்னித்து நம்மை பாதுகாத்து வழிநடத்தி வருகிறாரே, அதை நினைத்து இன்னும் கூடுதலாய் ஆண்டவருக்காய் வாழ தீர்மானிக்க வேண்டுமே சபை மக்கள், இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரும். ಮತ್ತೊಬ್ಬರ ಮೇಲೆ ತಪ್ಪುಗಳನ್ನೇ ನಾವು ಹೇಳುತ್ತಿರುತ್ತೇವೆ, ತಪ್ಪನ್ನು ಹುಡುಕುತ್ತಿರುತ್ತೇವೆ, ಆದರೆ ನಮ್ಮಲ್ಲಿರುವಂಥ ತಪ್ಪುಗಳು, ನಮ್ಮಲ್ಲಿರುವಂಥ ಪಾಪಗಳು ಏನು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಗ್ರಹಿಸಿಕೊಳ್ಳಬೇಕಲ್ಲವಾ? ஆண்டவர் எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார், ದೇವರು ಎಷ್ಟು ಒಳ್ಳೆಯ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿದ್ದಾರೆ, போஷித்திருக்கிறார், காப்பாற்றி இருக்கிறார், ನಮ್ಮನ್ನು ಪೋಷಿಸಿ ಕಾಪಾಡಿದ್ದಾರೆ. குடும்பத்தில் குழப்பங்களும் மனதில் பாடுகளும் வேதனைகளும் வந்தபோது கூடவே இருந்த அது அவைகளை அப்படியே மாற்றிவிட்டு நம்மை தைரியப்படுத்தி நடத்தினாரே. இதையெல்லாம் தேவ ஊழியர்களும் தேவ ஜனங்களும் கொஞ்சம் சிந்திக்க வேண்டுமே. ನಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಕಲಹಗಳು, ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಸಮಾಧಾನವಿಲ್ಲದೆ ಎಷ್ಟೋ ನಾವು ಪರಿತಪಿಸುತ್ತಿದ್ದೇವೋ, ಆಗ ದೇವರು ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಇದ್ದು ನಮ್ಮನ್ನು ಸಮಾಧಾನ ಪಡಿಸಿದ್ದಾರೆ. ಅದನ್ನೆಲ್ಲ ನಾವು ಯೋಚಿಸಬೇಕಲ್ಲವಾ? தேவனை துதிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோமே. ದೇವರನ್ನು ಸ್ತುತಿಸುವುದಕ್ಕೆ ನಾವು ಕರ್ತವ್ಯ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದೇವೆ. அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் நல்லவராகவே இருக்கிறாரே. ಆತನ ಮಕ್ಕಳಿಗೆ ಆತನು ಒಳ್ಳೆಯವರಾಗಿಯೇ ಇದ್ದಾರೆ. தேவனுடைய கிருபை மட்டும் விலகி இருந்தால் நாம் இன்று உயிரோடு இருந்திருக்க முடியாது அல்லவா? ದೇವರ ಕೃಪೆಯು ನಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗಿರುವುದಾದರೆ ನಾವು ಈ ದಿನ ಜೀವವಾಗಿರಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. எனவே மீண்டும் ஒரு ஞாயிற்றுக்கிழமையை ஆண்டவர் நமக்கு தந்து ஆலயத்தில் வந்து ஆராதிக்க முடியாமல் இந்த ஆன்லைன் மூலமாக தேவனை ஆராதிக்க ஆண்டுடைய வார்த்தை கேட்க கிருபை கொடுத்திருக்கிறார். தயவு செய்து பயபக்தியோடு பயன்படுத்தி கொள்ளுங்கள், கர்த்தரை கனம் பண்ணுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கண்டிப்பாக கனம் பண்ணி மேன்மைப்படுத்துவார். ದೇವರ ಕೃಪೆಯಿಂದ ನಮಗೆ ಇನ್ನೊಂದು ಭಾನುವಾರವನ್ನು ಕಾಣುವುದಕ್ಕೆ ದೇವರು ಸಹಾಯ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಆದ್ದರಿಂದ ದೇವಾಲಯದಲ್ಲಿ ಬಂದು ಆರಾಧಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ, ಆದರೆ ನೇರ ಪ್ರಸಾರದಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಕೇಳುತ್ತಿದ್ದೇವೆ. ಆದ್ದರಿಂದ ನಾವು ಕುಟುಂಬವಾಗಿ ಕೇಳಿ ಆತನ ನಾಮವನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸುವುದಾದರೆ ಆತನು ನಮ್ಮನ್ನು ಗಣಪಡಿಸುತ್ತಾನೆ. இந்த மே மாதம் ஆண்டவர் உணர்த்தின வார்த்தையின்படி 91ஆம் சங்கீதத்தில் உள்ள வசனத்தோடு தொடங்கி தேவன் பாதுகாக்கிறவர், அவர் எப்படியெல்லாம் பாதுகாக்கிறார் என்கிற தலைப்பின் கீழ் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பல வித்தியாசமான ಕೋಣத்திலே ದೇವ ವಾರ್ತೆயை ಕೇಳಿರುக்கிறோம். ಪ್ರಿಯಮಾನವர்களே, ಈ ಮೇ ತಿಂಗಳಿನಲ್ಲಿ ದೇವರು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿರುವ ವಾಕ್ಯ ಕೀರ್ತನೆ 91 ಮುಖ್ಯತ್ವವಾಗಿ ಇಟ್ಟು ಒಂದೊಂದು ಭಾನುವಾರನೂ ನಾವು ಒಂದೊಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕಲಿತುಕೊಳ್ಳುತ್ತಾ ಬಂದಿದ್ದೇವೆ. இன்றைக்கும் இந்த மே மாதத்தின் கடைசி வாரம் 5வது ஞாயிற்றுக்கிழமை 30ஆம் தேதி இன்று கர்த்தர் நமக்கென்று ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். இந்த வார்த்தையை கேளுங்கள், கர்த்தரை விசுவாசியுங்கள், அறிக்கையிடுங்கள், கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து விடுங்கள். ಮತ್ತೊಂದು ಸಾರಿ ಮೇ ತಿಂಗಳಿನ 30ನೇ ತಾರೀಕು ಭಾನುವಾರ, ಕಡೆಯ ಭಾನುವಾರದಂದು ದೇವರು ನಮಗೆ ಕೃಪೆ ನೀಡಿದ್ದಾರೆ. ನಾವು ಅದನ್ನು ಗ್ರಹಿಸಿ ಆತನ ಪಾದದಲ್ಲಿ ಬಿದ್ದು ನಮಸ್ಕರಿಸಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. இன்றைக்கும் உங்களுக்கு கொடுக்கிற செய்தி என்ன என்று சொன்னால், பரிந்து பேசுதலும் பாதுகாப்பும். பரிந்து பேசுதலும் பாதுகாப்பும், இது இந்த தலைப்பின் கீழ் ஒரு சில குறிப்புகளை பார்க்க போகிறோம். ಈ ದಿನದಲ್ಲಿ ದೇವರು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿರುವ ಸಂದೇಶದ ಮುಖ್ಯತ್ವ ಏನು ಅಂದರೆ, ದೇವರು ನಮಗಾಗಿ ವಿಜ್ಞಾಪನೆ ಮಾಡುವುದು, ಸಂರಕ್ಷಿಸುವುದು. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் அவருடைய ஊழியத்தின் பாதையில் முக்கியமான ஒரு ஜெபம்
ஜெபம் அடங்கிய ஒரு அதிகாரம் வேதத்தில் இருக்கிறது. அதில் முக்கியமாக பாதுகாப்பை குறித்து குறிப்பிடுகிற வார்த்தையை யோவான் 17ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்க முடியும், படிக்க முடியும். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಸೇವೆಗಳನ್ನು ಮಾಡುವಾಗ ಆತನು ಮುಖ್ಯವಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದಂಥ ಕಾರ್ಯ ಏನೆಂಬುದಾಗಿ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ಅದನ್ನು ಮುಖ್ಯವಾಗಿ ಯೋಹಾನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 17ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. இயேசு கிறிஸ்து பரலோகத்தின் தேவன், அவர் பாதுகாக்கும் தேவன்தான். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಪರಲೋಕದ ದೇವರು, ಆತನ ಸಂರಕ್ಷಣೆ ಮಾಡುವಂತ ದೇವರು. பரலோகத்திற்கும் பூமிக்கும் ஒரு தொடர்பு சரியாய் இருக்க வேண்டும் என்பதை மனிதனாய் வாழ்கிறவர்கள், மனித அவதாரம் எடுத்தவர்கள், தெய்வம் ஒருவர் உண்டு, மனிதர்கள் அந்த அளவில் இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தும் வண்ணமாக தேவன்தான் அவர் பரலோகத்தை நோக்கி அந்த ஜெபத்தை, அந்த விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார். நாமும் அந்த பரலோக தேவனை நோக்கி பார்த்து ஒவ்வொரு காரியத்திற்காக பரிந்து பேச வேண்டும் என்பதை கற்றுக்கொள்வதற்காக கற்றுக் கொடுக்கிறார். ಪರಲೋಕಕ್ಕೂ ಭೂಮಿಗೂ ಒಂದು ಸಂಪರ್ಕವಿದೆ. ಆದ್ದರಿಂದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ತನ್ನ ಜನರಿಗಾಗಿ ತಂದೆಯ ಬಳಿಗೆ ವಿಜ್ಞಾಪನೆ ಮಾಡುತ್ತಾರೆ. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ಸಹ ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿದ್ದು ಪರಲೋಕ ದೇವರಿಗೆ ವಿಜ್ಞಾಪನೆ ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಕಲಿಸಿಕೊಡುತ್ತಾರೆ. யோவான் 17:15 பாருங்கள், நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்து கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமையினின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்பதாக அவர் தம்முடைய பரிந்து பேசும் விண்ணப்பத்தை தம்மை பின்பற்றின சீஷர்களுக்காக, பாதுகாப்புக்காக அவர் ஜெபிக்கிறதை அந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ಯೋಹಾನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 17ನೇ ಅಧ್ಯಾಯ 15ನೇ ವಚನದಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ತನ್ನ ಶಿಷ್ಯರಿಗಾಗಿ ದೇವರ ಬಳಿಗೆ ಯಾವ ರೀತಿಯಾದ ವಿಜ್ಞಾಪನೆಯನ್ನು ಬೇಡಿಕೊಂಡರು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಓದುತ್ತೇವೆ. 15ನೇ ವಚನದಲ್ಲಿ ಇವರನ್ನು ಲೋಕದೊಳಗಿಂದ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಬೇಕೆಂದು ನಾನು ಕೇಳಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ, கெடுக்கனிந்த தப்பிசி காப்பாடಬೇಕೆಂದು ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ. கர்த்தர் இயேசு எவ்வளவு பொறுப்புடையவராய் இருக்கிறார் பாருங்கள். ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಎಷ್ಟು ಜವಾಬ್ದಾರಿಕೆ உள்ளவராಗಿದ್ದಾರೆ ನೋಡಿರಿ. ஏதோ தம்மை பின்பற்றினால் போதும், புறப்பட்டு போனால் போதும் என்பதற்கு அல்ல, இவர்கள் மீது தேவன் ஒரு பெரிய திட்டம், நீண்டகால திட்டம் இவர்கள் மேல் ஆண்டவர் வைத்ததினால் இவர்கள் கற்றுக்கொண்ட காரியம் இந்த உலக மக்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க வேண்டும், பரலோகத்திலே கோடிக்கணக்கான மக்கள் வந்து சேர வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் அவர்களுக்கு பாதுகாப்பு அவசியம். பாதுகாப்பு வளையத்தை பரிந்து பேசுதலின் ஜபத்தின் மூலமாக போடுவதை பார்க்கிறோம். ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನು ಜನರು ಹಿಂಬಾಲಿಸಿದರೆ ಸಾಕು ಎಂಬುದಾಗಿ ಬಿಟ್ಟು ಹೋಗುವಂತ ಕಾರ್ಯವಲ್ಲ, ಆದರೆ ಕೋಟಿ ಕೋಟಿ ಜನರು ಪರಲೋಕ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಬಾಧ್ಯರಾಗಬೇಕೆಂಬುದಕ್ಕಾಗಿ ಮನುಷ್ಯರ ಮೇಲೆ ಆತನ ಉದ್ದೇಶ ಏನು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. இந்த வார்த்தையிலிருந்து ஒன்று நமக்கு விளங்குகிறது, ஜெபிக்கிற இடத்தில் பாதுகாப்பு கடந்து வரும். ಈ ವಾಕ್ಯದಿಂದ ನಾವೊಂದು ಕಲಿತುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ, ಎಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಇರುತ್ತದೋ ಅಲ್ಲಿ ಸಂರಕ್ಷಣೆ ಇರುತ್ತದೆ. பாதுகாப்பு வேண்டுமானால் ஒவ்வொருவரும் பரலோக தேவனை நோக்கி பரிந்து பேச வேண்டும். தங்களின் பாதுகாப்புக்காக, தங்கள் குடும்பங்களின் பாதுகாப்புக்காக, தம்மோடு இருக்கிற உறவுகளின் பாதுகாப்புக்காக. பாதுகாப்பு கொடுக்கிறவர் மனிதனால் முடியாது, கர்த்தரால் மட்டும்தான் முடியும். எனவே அந்த தேவனை நோக்கி பரிந்து பேச வேண்டும். தீமையினிலிருந்து எங்களை பாதுகாத்து கொள்ளும், காத்துக்கொள்ளும் என்று வேண்டிக் கொள்ள வேண்டும். ಆದರೆ ನಮಗೆ ಸಂರಕ್ಷಣೆ ಬೇಕಾದರೆ ನಾವು ದೇವರಿಗೆ ವಿಜ್ಞಾಪನೆ ಮಾಡಬೇಕು. ನಮಗೂ ನಮ್ಮ ಕುಟುಂಬಕ್ಕೂ ಬಂಧು ಬಳಗದವರಿಗೂ ಸಂರಕ್ಷಣೆ ಬೇಕು. ಕೇಡಿಕನಿಂದ ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಬೇಕಾದರೆ ದೇವರಿಗೆ ವಿಜ್ಞಾಪನೆ ಮಾಡಬೇಕು. அநேக காரியங்களை நாம் பின்பற்றுவதற்கு கர்த்தராகிய இயேசு முன்மாதிரியாக ஒரு படிப்படியாய் அவர் கற்றுக் கொடுத்த விஷயங்கள் வேதாகமத்தில் பார்க்க முடியும். ನಾವು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಬೇಕಾದರೆ ಅನೇಕ ಹಂತಗಳಿವೆ, ಆದರೆ ದೇವರು ಒಂದೊಂದು ಹಂತಗಳನ್ನು ನಮಗೆ ಕಲಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அதிலே முக்கியமான ஒன்று ஜெபத்தை வலியுறுத்தி சொல்லுகிறார்.
அதிலும் குறிப்பாக பாதுகாப்பற்ற உலகத்தில் இது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு பரலோக தேவனுடைய பாதுகாப்பு வேண்டும் என்பதை அதிகமாக ஜெபத்தை தான் வலியுறுத்தி அவர் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். ಕರ್ತುடைய பிள்ளைகளே, ದೇವರು ಅನೇಕ ವಿಷಯಗಳನ್ನು ಜನರಿಗೆ ಕಳಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಅದರಲ್ಲಿ ಮುಖ್ಯವಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ. ಯಾಕೆಂದರೆ ಈ ಲೋಕದ ಹೋರಾಟದಲ್ಲಿ ನಾವಿದ್ದೇವೆ, ಅದರಿಂದ ಅದನ್ನು ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆಯು ಬಹಳ ಮುಖ್ಯ ಎಂಬುದಾಗಿ ಕಳಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அவரை பின்பற்றுகிற மக்களின் பாதுகாப்புக்காக கர்த்தராகிய இயேசு அந்த பரிந்து பேசுதல் ஜெபத்தை ஏறெடுத்திருக்கிறார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುವ ಜನರಿಗಾಗಿ, ಅವರ ಸಂರಕ್ಷಣೆಗಾಗಿ ಪರಲೋಕ ದೇವರಿಗೆ ವಿಜ್ಞಾಪನೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. இன்றைக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? முன்மாதிரியாக ஆண்டவர் இயேசு இப்படி ஒரு வழியை காண்பித்திருக்கிறதினால் நாம் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். அதை கண்டுகாம விட்டுக்கூட கூடாது. நாமும் நமக்குரியவர்களின் பாதுகாப்புக்காக அனுதினமும் ஆண்டவரை நோக்கி பரிந்து பேசும் ஜெபத்தை நீங்கள் ஏறெடுத்தால் எந்த கொள்ளை நோய் வரட்டும், எந்த சூழ்நிலைகள் வரட்டும், அவர் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ಪರಿಶುದ್ಧನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೇ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿರುವಾಗ, ಉದಾಹರಣೆಯಾಗಿ ನಮಗೆ ಇಟ್ಟಿರುವಾಗ, ನಾವು ಆ ಮಾದರಿಯನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡು ಲೋಕದಲ್ಲಿ ಯಾವ ಘೋರ ವ್ಯಾಧಿ ಬರಲಿ, ಕಷ್ಟಗಳು ಬರಲಿ, ನಾವು ಸಹ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ನಿರತರಾಗಿರಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. இந்த வைரஸ் இது நம்ம சபையில் ஏறக்குறைய 30 பேருக்கு மேலே பாசிட்டிவ் என்கிற நிலையில் வந்தது. நம்ம சபைக்குட்பட்டவர்கள் 30 பேருக்கு மேலே இந்த கொள்ளை நோய் அவர்களை சரீரத்தை தொட்டு இருக்கிறது. ಈ ಮರಣಕರ ವ್ಯಾಧಿಯು ವೈರಸ್ಸು ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ಹೆಚ್ಚು ಕಡಿಮೆ 30 ಜನರಿಗೆ ಪಾಸಿಟಿವ್ ಬಂದಿದೆ. ஆனால் அதை கேள்விப்பட்ட நாள் முதல் சபையாக எல்லா தேவ பிள்ளைகளும் ஆலயத்தில் ஜெபிக்காவிட்டாலும் ஜெபிக்கிற வாய்ப்பை உருவாக்கி கொண்டு தொடர்பு கொண்டு நம்ம எல்லாரும் ஒரு நாளைக்கு 6-7 முறை ஐக்கியப்பட்டு ஜெபிக்க அந்த ஜெபத்தை நாங்கள் தூண்டிவிட்டோம். ஜெபித்து கொண்டே இருந்தோம் அத்தனை பேருக்காக. ಆದರೆ ಈ ಒಂದು ವಿಷಯವು ನಮಗೆ ತಿಳಿದ ನಂತರ ನಾವೆಲ್ಲರೂ ಕೂಡಿ ಒಂದು ದಿನಕ್ಕೆ 6-7 ಸಾರಿ ಎಲ್ಲರೂ ಐಕ್ಯಪಟ್ಟು ಈ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಇದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತೇವೆ. நாங்கள் எந்தெந்த பேரை சொல்லி ஜெபித்தோமோ ஒரு 5 பேர் மரித்து விட்டார்கள், அவ்வளவுதான். மற்றபடி ஆண்டுடைய கிருபையினாலே யாருக்கெல்லாம் போராடி ஜெபித்தோமோ எல்லாருக்கும் ஆண்டவர் பூரணமான சுகத்தை கொடுத்து விட்டார். காரணம், நாங்கள் பரிந்து பேசும்போது அவருடைய பாதுகாப்பின் வல்லமை இறங்கி வந்து அற்புதங்களை செய்திருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ನಾವು ಈ ರೀತಿಯಾಗಿ ಕೂಡಿ ಪ್ರತಿಯೊಬ್ಬೊಬ್ಬರ ಹೆಸರುಗಳನ್ನು ಹೇಳಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ದೆವು. ಆದರೆ 5 ಜನ ಮರಣ ಹೊಂದಿದರು. ಆದರೆ ಎಲ್ಲರಿಗೂ ದೇವರು ಸಂರಕ್ಷಣೆಯನ್ನು ಕೊಟ್ಟರು, ಜೀವವನ್ನು ಕೊಟ್ಟರು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் ஆண்டவரிடத்திலே சொல்லி ஆண்டவர் நடத்துதலுக்காய், ஆண்டவருடைய சித்தம் நிறைவேற, அவருடைய பாதுகாப்பு காணப்பட ஜெபிப்பது என்னுடைய சபைக்குட்பட்ட மக்களின் வழக்கமாக நாம் அதை உருவாக்கி கொண்டிருக்கிறோம், கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ಚಿಕ್ಕ ವಿಷಯವಾಗಲಿ ದೊಡ್ಡ ವಿಷಯವಾಗಲಿ ಯಾವುದೇ ಆಗಲಿ ನಾವೆಲ್ಲರೂ ಒಟ್ಟಾಗಿ ಸೇರಿ ಏಕ ಮನಸ್ಸಿನಿಂದ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಬೋಧಕರು ಹೇಳಿಕೊಟ್ಟ ನಂತರ ಸಭೆಯಲ್ಲಿರುವ ಕೆಲವರು ಸೇರಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ನಿರತರಾಗಿದ್ದೇವೆ. எனவே இந்த சத்தத்தை கேட்கிற அருமையானவர்களே, எந்த ஒரு காரியம் வந்தாலும் உடனே பயந்து போய்விடாதபடிக்கு தைரியமாக எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார், எங்களுக்காக ஒரு தேவன் இருக்கிறார், அவர் ஜெபத்தை கேட்கிறவர், அவரை நோக்கி கூப்பிட்டால், அவரிடத்தில் ஜெபம் பண்ணினால், பரிந்து பேசினால் அவருடைய பாதுகாப்பு கடந்து வரும் என்ற நம்பிக்கையோடு தைரியமாயிருங்கள். கர்த்தரோடு கூட உங்களுடைய உறவை அதிகப்படுத்தி கொள்ளுங்கள். அதன் பலனை நீங்களே காண முடியும். பிறருக்கு தெளிவை கொடுக்கிறவர்களாக நீங்கள் மாறிவிட முடியும். ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯರೇ, ಈ ಶಬ್ದವನ್ನು ನೀವು ಕೇಳುತ್ತಿದ್ದೀರಾ. ಆದ್ದರಿಂದ ಯಾವುದಕ್ಕೂ ಭಯಪಡಬೇಡಿರಿ. ಯಾಕೆಂದರೆ ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಸಂಪರ್ಕ ಇಟ್ಟುಕೊಂಡು ನಾವೆಲ್ಲ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಆತನಿಗೆ ಹೇಳುವಾಗ ಆತನು ನಮ್ಮ ವಿಜ್ಞಾಪನೆಯನ್ನು ಕೇಳಿ ನಮ್ಮನ್ನು ಸಂರಕ್ಷಣೆ ಮಾಡುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ. 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம்
10ஆம் வசனத்தில் ஒரு நபரை குறித்து பார்க்கிறோம். 1ನೇ ಪೂರ್ವಕಾಲ ವೃತ್ತಾಂತ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 10ನೇ ವಚನದಲ್ಲಿ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನನ್ನು ಕುರಿತು ನಾವು ಓದುತ್ತೇವೆ. அவருடைய பெயர் யாபேஸ். யாபேஸ் என்ற ஒரு தேவ மனுஷன். ಯಾಬೇಚನು ಎಂಬುದು ಆತನ ಹೆಸರು. அவருடைய வாழ்க்கையானது மிகவும் சோதனைக்குள்ளாக துக்கத்தோடு மிகுந்த கவலைக்கிடமான நிலையிலே தன் வாழ்க்கையை குறித்து வருத்தத்தோடு காணப்படுகிற நிலையை அவருடைய வாழ்வின் தன்மைகளை பார்க்க முடியும். ಆತನ ಜೀವಿತವನ್ನು ನಾವು ನೋಡುವುದಾದರೆ ಬಹು ವೇದನೆಯಿಂದ ಕಷ್ಟದಿಂದ ದುಃಖದಿಂದ ಇತ್ತು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಓದುತ್ತೇವೆ. அவர் ஒரு பரிந்து பேசும் ஜெபத்தை பரலோக தேவனை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். ಆತನು ದೇವರಿಗೆ ವಿಜ್ಞಾಪನೆ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடிருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. 1ನೇ ಪೂರ್ವಕಾಲ ವೃತ್ತಾಂತ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 10ನೇ ವಚನ. ಯಾಬೇಚನು ಇಸ್ರಾಯೇಲ್ ದೇವರಿಗೆ, ನೀನು ನನ್ನನ್ನು ವಿಶೇಷವಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸಿ ನನ್ನ ಪ್ರಾಂತವನ್ನು ವಿಸ್ತರಿಸಿ ನಿನ್ನ ಹಸ್ತದಿಂದ ನನ್ನನ್ನು ಹಿಡಿದು ಯಾವ ವೇದನೆಯೂ ಉಂಟಾಗದಂತೆ ನನ್ನನ್ನು ರಕ್ಷಿಸಬಾರದೇ ಎಂದು ಮೊರೆಯಿಡಲು ದೇವರು ಅವನ ಮೊರೆಯನ್ನು ಲಾಲಿಸಿದನು. பாருங்கள், வாழ்க்கையில் பிரச்சனைக்குட்பட்ட ஒரு மனுஷன்தான். பாதுகாப்பு, இந்த வசனத்திலிருந்து பார்க்கும்போது பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையில்தான் இவருடைய வாழ்க்கை காணப்பட்டதாக அவருடைய இந்த வார்த்தையும் அவர் ஜெபித்த ஜெபத்தில் குறிப்புகளையும் நாம் பார்க்க முடியும். ನಾವು ಓದಿದಂಥ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಆ ಮನುಷ್ಯನಿಗೆ ಸಂರಕ್ಷಣೆ ಇಲ್ಲ, ಬಹು ವೇದನೆಯಿಂದ ಇದ್ದರು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. அதில் குறிப்பாக ஒரு வார்த்தையை நான் எடுத்துக்கொள்கிறேன். என்ன? தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி காத்தருளும். தீங்கு அவரை துக்கப்படுத்துகிற ஒரு நிலைமை அவர் வாழ்க்கையில் போய்கொண்டிருக்கிறது. அது எனக்கு வேண்டாம் என்று அதிலிருந்து எனக்கு பாதுகாப்பு கொடும் ஆண்டவரே என்று அவர் கேட்டார். தேவன் அந்த ஜெபத்தை தள்ளவில்லை. தேவன் தான் அவருக்கு பதில் கொடுத்ததாக பார்க்கிறோம். ಆದರೆ ಮುಖ್ಯವಾಗಿ ಇದರಲ್ಲಿ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. ಏನೆಂದರೆ, ಯಾವ ವೇದನೆಯೂ ಉಂಟಾಗದಂತೆ ನನ್ನನ್ನು ರಕ್ಷಿಸು ಎಂಬುದಾಗಿ. எனவே இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் உங்கள் பிரச்சனைகளுக்கு நீங்கள் தான் முடிவு காண வேண்டும். ಈ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳುವಂತ ನೀವು ಯಾರೇ ಆಗಿರಲಿ, ನಿಮ್ಮ ಸಮಸ್ಯೆ ತೀರಬೇಕಾದರೆ ನೀವು ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. உங்கள் பிரச்சனை வரும்போது மருத்துவமனைக்கு போகிறீர்களே, அதை போல ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து விடுங்கள். ನಿಮಗೆ ಬಲಹೀನತೆ ಬರುವಾಗ ವೈದ್ಯರ ಬಳಿಗೆ ಹೋಗುತ್ತೀರಾ, ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಸಮಸ್ಯೆಗಳು ಬರುವಾಗ ದೇವರ ಪಾದದಲ್ಲಿ ಬಿದ್ದು ಬಿಡಿರಿ. உங்கள் முடியாத பட்சத்தில் உங்கள் வருத்தங்களையும் வேதனைகளையும் சொல்ல வேண்டிய இடத்தில் சொல்லி அதற்கு ஒரு தீர்வு வர வேண்டும் என்று முயற்சிக்கிறீர்களே, அதை போல முற்றிலும் விடுதலை கொடுக்கிற பாதுகாப்பு கொடுக்கிற ஆண்டவரிடத்தில் விழுந்து விடுங்கள். யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம், அவர் பாதத்தில் விழுந்து விடுங்கள், கதறுங்கள், அற்புதம் நடக்கும். ಕೆಲವು ಸಮಸ್ಯೆಗಳು ಬರುವಾಗ ಮನುಷ್ಯರ ಬಳಿಗೆ ಹೇಳಿದರೆ ನನಗೆ ಈ ರೀತಿಯಾಗಿ ಸಿಗುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೀರಾ. ಅದರ ಬದಲಾಗಿ ದೇವರ ಬಳಿಗೆ ನಿಮ್ಮ ಹೃದಯವನ್ನು ಬಿಚ್ಚಿ ಎಲ್ಲ ಸಮಸ್ಯೆಯನ್ನು ಆತನಿಗೆ ಹೇಳುವುದಾದರೆ ಆತನು ಸಂರಕ್ಷಣೆ ಮಾಡುತ್ತಾರೆ. யாபேஸ் உயிருள்ள தேவனை கண்டுகொண்டார். அவரிடத்தில் தான் சகல விதமான நன்மையும் இருக்கிறது. எல்லா விதத்திலும் வழி அவர் மனது வைத்தால் தான் கிடைக்கும் என்கிற தெளிவு அவருக்கு இருந்ததினாலே ஆண்டவரை பிடித்து கொண்டார். தன்னுடைய பாதுகாப்புக்காக கெஞ்சினார், பாதுகாப்பை பெற்றுக்கொண்டார். தேவன் அவரை ஏமாற்றவில்லை, பதில் கொடுத்தார், ಜೀವನೋಡು ವೈತಾರ್. ಅವರ ದುಃಖத்தை ಸಂತೋಷമായി ಮಾற்றிಬಿಟ್ಟಾರ್. ಯಾಬೇಚನು ಜೀವವುಳ್ಳ ದೇವರನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡನು. ಆತನ ವೇದನೆಯನ್ನೆಲ್ಲ ದೇವರ ಬಳಿಗೆ ಹೇಳಿ ವಿಜ್ಞಾಪಿಸಿದನು. ದೇವರು ಆತನನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡರು. உங்கள் பிரச்சனை மாற வேண்டுமா? கர்த்தரை நோக்கி பாருங்கள். ನಿಮ್ಮ ಸಮಸ್ಯೆ ತೀರಬೇಕಾದರೆ ದೇವರನ್ನು ದೃಷ್ಟಿಸಿರಿ. நமக்கு எல்லா விதத்திலும் அருமையான வழிகளை கர்த்தர் பரிசுத்த வேதத்திலிருந்து தெளிவுபடுத்தி வைத்திருக்கிறார். நாம் அலைய வேண்டிய அவசியமில்லை, அவிசுவாசம் கொள்ள வேண்டிய ಅವಶ್ಯಕತೆ. ನಮಗೆ ಅಪನಂಬಿಕೆ ಇರಬೇಕಾದ ಅವಶ್ಯಕತೆಯೂ ಇಲ್ಲ, ಬೇರೆ ಕಡೆ ಹೋಗುವ ಅವಶ್ಯಕತೆಯೂ ಇಲ್ಲ. ಯಾಕೆಂದರೆ ದೇವರು ಎಲ್ಲ ಮಾರ್ಗಗಳನ್ನು ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಬರೆಸಿದ್ದಾರೆ. வேதத்தில் இன்னொருவரை குறித்து கூட நான் சொல்ல உங்களுக்கு விரும்புகிறேன். சங்கீதம் 17 17ஆம் சங்கீதம்
8, 9 வசனங்களை பாருங்கள். சங்கீதம் 17 வசனம் 8 மற்றும் 9. ಕೀರ್ತನೆ 17, 8, 9ನೇ ವಚನವನ್ನು ನೋಡಿರಿ. ಇನ್ನೊಬ್ಬ ಮನುಷ್ಯನನ್ನು ಕುರಿತು ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತೇವೆ. சங்கீதகாரன் தாவீது, அவரை குறித்து சொல்லவே வேண்டாம். அவர் எப்பொழுதும் எல்லா நேரத்திலும் ஆண்டவருடைய பாதுகாப்புக்காகவே தன்னை ஒப்பு கொடுத்தார். ஏன்னா அவ்வளவு பிரச்சனை அவருக்கு இருந்தது. பாதுகாப்பற்ற நிலையில் அவர் காணப்பட்டார். அந்த சந்தர்ப்பத்தில் எல்லாம் அவர் எப்பொழுதும் கர்த்தரையே பிடித்து கொண்டு அவர் பிரார்த்தனை, அதாவது பரிந்து பேசுகிற விஷயங்களை அந்த சங்கீத புஸ்தகங்களில் முழுமையாய் படிக்கும்போது அறிந்து கொள்ள முடியும். ದೇವ ಮನುಷ್ಯನಾಗಿರುವ ದಾವೀದನನ್ನು ಕುರಿತು ಹೇಳಬೇಕಾಗಿಲ್ಲ. ಯಾಕೆಂದರೆ ಆತನಿಗೆ ಅನೇಕ ಸಮಸ್ಯೆಗಳು ಬಂದಿತು, ವೈರಿಗಳು ಇದ್ದರು. ಆದರೆ ಯಾವ ರೀತಿ ದೇವರನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡರು, ದೇವರು ಯಾವ ರೀತಿ ತಪ್ಪಿಸಿ ಸಂರಕ್ಷಣೆ ಕೊಟ್ಟರು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಓದುತ್ತೇವೆ. தாவீது என்ன சொல்லி ஜெபிக்கிறார் பாருங்கள். ದಾವೀದನು ಹೇಗೆ ಹೇಳಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಾರೆ ನೋಡಿರಿ. 17ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்திலே, கண்மணியைப் போல என்னை காத்தருளும், கண்மணியைப் போல என்னை காத்தருளும், என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்ளுகிற என் பிராண பகைஞருக்கும் மறைவாக உம்முடைய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும் என்று. என்ன அருமையான வார்த்தைகள் அதில் இருக்கிறது பாருங்கள். ಕೀರ್ತನೆ 17, 8, 9 ವಚನಗಳಲ್ಲಿ ದಾವೀದನು ಹೇಳುವಂಥ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ನೋಡಿರಿ. ನನ್ನನ್ನು ಸುತ್ತಿಕೊಂಡು ಬಾಧಿಸುತ್ತಿರುವ ದುಷ್ಟರಿಂದಲೂ ಪ್ರಾಣ ವೈರಿಗಳಿಂದಲೂ ತಪ್ಪಿಸಿ ನಿನ್ನ ರೆಕ್ಕೆಗಳ ಮರೆಯಲಿಟ್ಟುಕೊಂಡು ನನ್ನನ್ನು ಕಾಯಿ, கண்ணு குட்டினத்தையே காப்பாடு. கண்மணி போல என்னை காப்பாற்றுன்னு சொன்னால் அந்த கண்ணு எவ்வளோ முக்கியம் பாருங்க. நம்முடைய கண்ணின் கருவிழி எவ்வளோ முக்கியம் பாருங்க. ஒரு சின்ன தூசி விழுந்துட்டா கூட நம்மால் அதை பார்க்க முடியாது. அந்த கண்மணி போல நீங்கள் என்னை காப்பாற்றுங்க ஆண்டவரே, காத்தருளும் என்று அவரிடத்தில் கேட்கிறார். ಕಣ್ಣಿನ ಗುಡ್ಡೆ ಎಷ್ಟು ಮುಖ್ಯ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. ಯಾಕಂದರೆ ಯಾವುದಾದ್ರೂ ಧೂಳು ಕಣ್ಣಲ್ಲಿ ಬಿದ್ದರೆ ಕಣ್ಣು ತೆಗೆಯಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ಆ ರೀತಿಯಾಗಿ ನನ್ನನ್ನು ಕಾಪಾಡು ದೇವರೇ ಎಂಬುದಾಗಿ ದೇವರ ಬಳಿಗೆ ದಾವೀದನು விஞ்ஞாபனை ಮಾಡುತ್ತಾರೆ. என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கர், என்னை பகைக்கிற பிராண பகைஞர். பாருங்க, ஒடுக்கிற ஒரு கூட்டம், பகைக்கிற ஒரு கூட்டம், அதன் அடிவில் தான் இவர் போராடி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ದಾವೀದನು ಯಾವ ರೀತಿ ಹೋರಾಡುತ್ತಿದ್ದಾರೆ ಅಂದರೆ ಬಾಧಿಸುತ್ತಿರುವ ದುಷ್ಟರಿಂದಲೂ ಪ್ರಾಣ ವೈರಿಗಳಿಂದಲೂ ಜೀವಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. அப்பொழுது உம்முடைய செட்டைகளின் நிழலில் என்னை காப்பாற்றும். எனக்கு வெளியில வேற எந்த பாதுகாப்பு இல்லை. எங்கேயும் போய் ஒளிந்து கொள்வதற்கு, எங்கும் போய் என்னை மறைத்து கொள்வதற்கு எனக்கு பாதுகாப்பு கிடையாது. எந்த பக்கம் போனாலும் துன்மார்க்கம் நிறைந்த துரோகிகளின் கூட்டம் இருக்கிறது. என்னை பகைத்து என்னை சாகடிக்க நினைக்கிற பகைஞர் கூட்டம் இருக்கிறது. உம்முடைய செட்டைகளின் நிழலில் தான் எனக்கு பாதுகாப்பு இருக்கிறது என்று 91ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டதை போலவும் மற்ற இடங்களில் அவர் குறிப்பிடுகிறதை போலவும் கர்த்தரின் பாதுகாப்பு அவருடைய செட்டையின் கீழே இருக்கிறது என்பதை அறிந்த தாவீது அந்த பாதுகாப்புக்காக பரிந்து பேசும் ஜபத்தை இங்கே எடுக்கிறார். ದಾವೀದನು ಲೋಕದಲ್ಲಿ ಎಲ್ಲಿ ಸುತ್ತಿದ್ದರೂ ಯಾರಿಂದನೂ ಆತನಿಗೆ ಸಂರಕ್ಷಣೆ ಸಿಗುವುದಿಲ್ಲ. ಆದ್ದರಿಂದ ದೇವರ ಬಳಿಗೆ ಬೇಡುತ್ತಾನೆ, ಈ ಬಾಧಿಸುತ್ತಿರುವ ದುಷ್ಟರಿಂದಲೂ ಪ್ರಾಣ ವೈರಿಗಳಿಂದಲೂ ತಪ್ಪಿಸಿ ನಿನ್ನ ರೆಕ್ಕೆಗಳ ಮರೆಯಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಂಡು ನನ್ನನ್ನು ಕಾಯಿ ಎಂಬುದಾಗಿ ಕೀರ್ತನೆ 91ರಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ இதே வாக்கியವನ್ನು. ஆனால் தேவன் அப்படி அந்த தாவீதனுடைய ஜெபத்தின்படியே கண்மணி போல் காத்து கொண்டாரா, செட்டையின் நிழலில் வைத்து காப்பாற்றினாரா என்று பார்க்கும்போது ದಾವೀದನು ಬೇಡಿದ ವಿಜ್ಞಾಪನೆಯಂತೆಯೇ ದೇವರು ಕಣ್ಣಿ ಗುಡ್ಡಿನಂತೆಯೂ ರೆಕ್ಕೆಗಳ ಮರೆಯಲಿಟ್ಟು ಕಾದುಕೊಂಡರಾ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುವುದಾದರೆ 1 நாளாகமம் 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் மற்றும் 13ஆம் வசனம். 1 நாளாகமம் 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலும் 13ஆம் வசனத்திலும் தேவன் பாதுகாத்தாரா என்கிறதற்கு பதில் பார்க்க முடியும். 1ನೇ ಪೂರ್ವಕಾಲ ವೃತ್ತಾಂತ 18ನೇ ಅಧ್ಯಾಯ 6ನೇ ವಚನ ಮತ್ತು 13ನೇ ವಚನದಲ್ಲಿ ದೇವರು ಯಾವ ರೀತಿ ರೆಕ್ಕೆಲಿಟ್ಟು ಸಂರಕ್ಷಣೆ ಮಾಡಿದರು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. 6ஆம் வசனத்தின் கடைசி பாருங்கள். தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார் என்று 6ஆம் வசனத்தின் கடைசியில் படிக்கிறோம். 6ನೇ ವಚನೆಯ ಕಡೆಯ ಭಾಗದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ, ದಾವೀದನಿಗೆ ಎಲ್ಲಿ ಹೋದರೂ ಜಯ ದೊರೆತಿತು ಎಂಬುದಾಗಿ. 13ஆம் வசனத்தின் கடைசியிலும் அதேதான் சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது போன இடத்திலெல்லாம்
கர்த்தர் அவனை காப்பாற்றினார். 13ನೇ ವಚನೆಯ ಕಡೆಯ ಭಾಗದಲ್ಲೂ ನೋಡುತ್ತೇವೆ, ದಾವೀದನಿಗೆ ಎಲ್ಲಿ ಹೋದರೂ ಜಯ ಉಂಟಾಯಿತು ಎಂಬುದಾಗಿ. ஏன் தாவீது கர்த்தருக்காக வாழ்ந்தார்? கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொண்டார். தன் வாழ்க்கை முழுவதையும் ஒப்பு கொடுத்தார். அவர் ஒரு சிறிய குறையாக இருந்தாலும் அறிக்கையிட்டு அவர் பாதத்திலே விழுந்து விட்டார். ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு தாவீதை எல்லா சத்துருக்கள் கையில் இருந்தும் பாதுகாத்தார். கர்த்தருடைய ನಾಮத்திற்கு ಸ್ತೋತ್ರ. ದಾವೀದನು ಯಾವುದೇ ಸಮಸ್ಯೆ ಇರುವಾಗಲೂ ದೇವರ ಪಾದವನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡರು. ತಾನು ತಪ್ಪು ಮಾಡಿದಾಗಲ್ಲ ಆತನ ಬಳಿಗೆ ಕ್ಷಮಾಪಣೆ ಕೇಳಿದರು. ಆಗ ದಾವೀದನು ಎಲ್ಲಿ ಹೋದರೂ ದೇವರು ಜಯ ಕೊಟ್ಟರು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. தாவீதின் தேவன்தான் நம்முடைய தேவன். தாவீதுக்கு உதவி செய்த அதே ஆண்டவர் நமக்கும் உதவி செய்து நம்மை பாதுகாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ದಾವೀದನ ದೇವರೇ ನಮ್ಮ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ಆತನನ್ನು ಸಂರಕ್ಷಣೆ ಮಾಡಿದಂಥ ದೇವರೇ ನಾವು ಎಲ್ಲಿ ಹೋದರೂ ನಮಗೂ ಸಂರಕ್ಷಣೆ ಮಾಡುವಂಥ ದೇವರು. மூன்றாவது, ஆபிரகாமின் பேரன் யாக்கோபு. அவர் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கும்போது அவர் வாழ்க்கையிலே எவ்வளோ பிரச்சனைகள், ஆனால் ஆண்டவர் அவரையும் பாதுகாத்ததாக வேதாகமத்தில் படிக்கிறோம். ಅಬ್ರಹಾಮನ ಮೊಮ್ಮಗನಾಗಿರುವ ಯಾಕೋಬನಲ್ಲಿ ಜೀವಿತದಲ್ಲಿ ಎಷ್ಟೋ ಸಮಸ್ಯೆಗಳು, ಆದರೂ ದೇವರು ಯಾವ ರೀತಿಯೆಲ್ಲ ಆತನನ್ನು ಸಂರಕ್ಷಣೆ ಮಾಡಿದರು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಓದುತ್ತೇವೆ. உபாகமம் 32 அதிகாரம் 10 வசனம் படித்து பாருங்கள். உபாகமம் 32 வசனம் 10. ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ 32ನೇ ಅಧ್ಯಾಯ 10ನೇ ವಚನ. பாழான நிலத்திலும் ஊளை இடுதலுள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியைப் போல காத்தருளினார். எவ்வளோ அருமையான வசனம்! ஒரு தேவ மனுஷனை அவர் எப்படி அழைத்து நடத்துகிற 4 காரியங்கள் அங்கே குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். அதிலே ஒன்று, கண்மணியைப் போல காத்தருளினார். எவ்வளவு மிகவும் துல்லியமாக மிகுந்த கவனத்தோடு தமது பிள்ளைகளை அவர் பாதுகாக்கிறார் என்பதை இந்த வசனங்கள் குறிப்பிடுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ 32ನೇ ಅಧ್ಯಾಯ 10ನೇ ವಚನದಲ್ಲಿ 4 ವಿಷಯಗಳು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ಅದನ್ನು ನೋಡುವಾಗ ಆತನು ಅವರನ್ನು ಶೂನ್ಯವೂ ಭಯಂಕರವೂ ಆಗಿರುವ ಮರಳುಗಾಡಿನಲ್ಲಿ ಕಂಡು ಪರಾಂಬರಿಸಿ ಪ್ರೀತಿಯಿಂದ ಆವರಿಸಿಕೊಂಡು ಕಣ್ಣು ಗುಡ್ಡಿನಂತೆ ಕಾಪಾಡಿದ್ದು ಎಂಬುದಾಗಿ. எனவே நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரிடத்திலே பரிந்து பேச வேண்டும். அதாவது ஜபத்திலே தொடர்புள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். கிறிஸ்தவர் என்றால் ஜப ஜீவியம் தேவை. இது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. இதிலே குறைவுபடாதபடி அதிகமாய் நீங்கள் வளர வேண்டும். பரிந்து பேசும் ஜபம் தங்களுக்காக மட்டுமல்ல, மற்றவர்களுக்காகவும். இன்றைக்கி தனக்குரியவர்களாக இருக்கிறார்கள், பிறரை யோசிக்கவில்லை, பிறருக்காகவும் ஜெபிக்கிறவர்கள் தான் ಕ್ರಿಸ್ತವர்கள். ಈ ದಿನ ನಾವು ತಿಳಿದುಕೊಂಡಂಥ ಕಾರ್ಯ ಏನೆಂದರೆ, ಯಾವುದೇ ಸಮಸ್ಯೆಗಳಿರುವಾಗ, ಯಾವ ಪರಿಸ್ಥಿತಿ ಇದ್ದರೂ ದೇವರಿಗೆ ನಾವು ವಿಜ್ಞಾಪನೆ ಮಾಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ, ನಮಗಾಗಿ ಮಾತ್ರವಲ್ಲ ಮತ್ತೊಬ್ಬರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. ಯಾಬೇಸ್ ಜೆಬಿತ್ತಾರ್, ಯಾಬೇಸೈ ಕರ್ತರ್ பாதுகாத்தார். ಯಾಬೇಚನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದನು, ದೇವರು ಆತನನ್ನು ಸಂರಕ್ಷಣೆ ಮಾಡಿದನು. தாவீது ஜெபித்தார், தாவீதை கர்த்தர் எல்லா சத்துருக்கள் கைக்கும் விலக்கி பாதுகாத்தார். ದಾವೀದನು ದೇವರಿಗೆ ವಿಜ್ಞಾಪನೆ ಮಾಡಿದನು, ದೇವರು ಎಲ್ಲ ಶತ್ರುವಿನ ಹಸ್ತದಿಂದ ತಪ್ಪಿಸಿ ಕಾಪಾಡಿದರು. யாக்கோபு கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பிடித்தது மட்டுமல்ல, அவரும் ஒரு ஜெபிக்கிற மனுஷன் என்று வேதத்தில் பார்க்கிறோம். இந்த யாக்கோபையும் கண்மணி போல பாதுகாத்து அவள் சந்ததியை பாதுகாத்தார், ஆசீர்வதித்ததாக கர்த்தருடைய வார்த்தைகள் குறிப்பிடுகிறது. ಯಾಕೋಬನು ವಾಗ್ದಾನವನ್ನು ಹೊಂದಿದ ಮನುಷ್ಯನು ಮಾತ್ರವಲ್ಲ, ಪ್ರಾರ್ಥಿಸಿದ ಮನುಷ್ಯ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. ಆ ರೀತಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ದರಿಂದ ಆತನ ಸಂತತಿಯನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. எனவே கர்த்தரை பிடித்துக் கொள்ளுங்கள், ಅವರಿಡத்தில் அதிகமாய் செபிக்க ಒಪ್ಪು ಕೊಡುங்கள். ಆದ್ದರಿಂದ ಕರ್ತನನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳೋಣ, ಕರ್ತನಲ್ಲಿ ನಾವು ಅಧಿಕವಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. 121 சங்கீதம் 7 மற்றும் 8 வசனத்தின்படி இதுவரை நடத்தின ஆண்டவர் கடைசி வரைக்கும் நம்மை பாதுகாத்து நடத்த அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். ಕೀರ್ತನೆ 121 7, 8ನೇ ವಚನಗಳನ್ನು ನಾವು ಓದುವಾಗ, ಇದುವರೆಗೂ ನಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡಿದಂಥ ದೇವರು ಇನ್ನು ಮುಂದೆಯೂ ನಮ್ಮನ್ನು ಸಂರಕ್ಷಣೆ ಮಾಡಿ ನಡೆಸುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ. கர்த்தர்
உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் ಕಾಪಾರ್, என்றைக்கும் பாதுகாப்பார். ಯೆಹೋವನು ನಿನ್ನನ್ನು ಎಲ್ಲಾ ಕೇಡಿನಿಂದ ತಪ್ಪಿಸುವನು, ನಿನ್ನ ಪ್ರಾಣವನ್ನು ಕಾಯುವನು. ನೀನು ಹೋಗುವಾಗಲೂ ಬರುವಾಗಲೂ ಇಂದಿನಿಂದ ಸದಾ ಕಾಲವು ಯೆಹೋವನು ನಿನ್ನನ್ನು ಕಾಪಾಡುವನು. எனவே தேவனை விட்டால் வேற வழி இல்லை. அவர்தான் நமக்கு. அவரை பின்பற்றுவோம், அவரிடத்தில் ஜெபிப்போம், அவர் அருளுகிற பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளுவோம், நன்றி சொல்லி வாழுவோம். இம்மட்டும் நம்மை நடத்தி இருக்கிறார். இம்மட்டும் நம்மை அற்புத விதமாய் போஷித்து காப்பாற்றி ஆச்சரிய விதமாக நடத்தியிருக்கிறார். அவைகளையெல்லாம் நினைத்து 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 அவர் பாதுகாப்புக்காக நன்றி சொல்லுங்கள். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்ற வார்த்தையின்படி அந்த 91ஆம் சங்கீதத்தை அறிக்கையிடுங்கள். கர்த்தருக்காக வாழுங்கள். அவர் பாதுகாப்பு நம்மோடு இருக்கிறது. இன்னும் தொடர்ந்து அவர் நம்மை நடத்துவார். ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟರೆ ಬೇರೆ ಮಾರ್ಗ ನಮಗಿಲ್ಲ. ಆದ್ದರಿಂದ ಇದುವರೆಗೂ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಸಂರಕ್ಷಿಸಿ ಪೋಷಿಸಿ ಕಾಪಾಡಿ ನಮ್ಮನ್ನು ಅತಿಶಯವಾಗಿಯೂ ಅದ್ಭುತವಾಗಿಯೂ ನಡೆಸಿದ್ದಾರೆ. ಆದ್ದರಿಂದ ಕೀರ್ತನೆ 91ರಲ್ಲಿ 1ನೇ ವಚನದಲ್ಲಿ ಹೇಳಿರುವ ಪ್ರಕಾರವಾಗಿ ಪರಾತ್ಪರನ ಮೊರೆ ಹೊಕ್ಕಿರುವವರು ಸರ್ವಶಕ್ತನ ಆಶ್ರಯದಲ್ಲಿ ಸುರಕ್ಷಿತರಾಗಿರುವರು ಎಂಬ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಹಿಡಿದುಕೊಳ್ಳೋಣ. ನಾವು ದೇವರ ಬಳಿಗೆ ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದಾದರೆ ದೇವರು ನಮಗೆ ಸಂರಕ್ಷಣೆ ಕೊಡುತ್ತಾರೆ. இருக்கிற இடத்தில் அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போமா? ಇರುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಾವು ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ಹಾಗೆಯೇ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. எங்களை பாதுகாக்கிற பரலோக பிதாவை நாங்கள் துதிக்கிறோம். ನಮ್ಮನ್ನು ಸಂರಕ್ಷಣೆ ಮಾಡುವಂತ ಪರಲೋಕದ ದೇವರೇ ನಿಮ್ಮನ್ನು ಸ್ತುತಿಸುತ್ತೇವೆ. 4 மாதங்கள் எங்களை கண்மணி போல் காத்தீரே ஸ்தோத்திரம். 4 ತಿಂಗಳು ನಮ್ಮನ್ನು ಕಣ್ಣು ಗುಡ್ಡಿನಂತೆ ಕಾಪಾಡಿದ್ದೀರಾ, ಸ್ತೋತ್ರ. இதோ நாளைய தினத்தில் 6வது மாதத்தை கூட நாங்கள் காணப்போகிறோம். ನಾಳೆಯ ದಿನದಲ್ಲಿ ನಾವು 6ನೇ ತಿಂಗಳಲ್ಲಿ ನಾವು ಪ್ರಾರಂಭ ಮಾಡುತ್ತೇವೆ. எங்களை காத்த விதங்களுக்காக ஸ்தோத்திரம். ನಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡಿದ ವಿಧಗಳಿಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ. சபை மக்களை காத்ததற்காய் ஸ்தோத்திரம். ಸಭೆಯನ್ನು ಸಭೆಯ ಮಕ್ಕಳನ್ನು ಕಾಪಾಡಿದ್ದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. உறவுகளையும் உடன் பிறப்புகளையும் பாதுகாத்து நடத்துகிறீரே ஸ்தோத்திரம். ನಮ್ಮ ಬಂಧು ಬಳಗದವರನ್ನು ಒಡ ಹುಟ್ಟಿದವರನ್ನು ಸಂರಕ್ಷಣೆ ಮಾಡಿದ್ದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. எங்கள் தேசத்தையும் தேசத்து மக்களையும் காத்து வருகிறீரே ஸ்தோத்திரம். ನಮ್ಮ ದೇಶವನ್ನು ದೇಶದಲ್ಲಿ ಇರುವಂತೆ ಎಲ್ಲ ಜನರನ್ನು ನೀವು ಸಂರಕ್ಷಣೆ ಮಾಡಿ ನಡೆಸಿ ಬಂದದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. உலகத்தையும் உலகத்தின் அதிபதிகளோடு நீர் கூட இருந்து நடத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். ಈ ಪ್ರಪಂಚವನ್ನು ಪ್ರಪಂಚದಲ್ಲಿರುವ ಎಲ್ಲ ಅಧಿಕಾರಿಗಳನ್ನು ಪೋಷಿಸಿ ನಡೆಸಿದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. இதுவரை இருந்ததான அந்த கொள்ளை நோய் முற்றிலும் ஒழிந்து போக வேண்டும் என்று பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ಇದುವರೆಗೂ ಇದ್ದಂತೆ ಈ ಮರಣಕರವಾದ ಘೋರ ವ್ಯಾಧಿಯನ್ನು ನೀವು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಅಳಿಸಿ ಹಾಕಬೇಕೆಂಬುದಾಗಿ ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. சபைகளுக்காய், ஊழியர்களுக்காய், மிஷனரிகளுக்காய், எல்லா பரிசுத்தவான்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ಸಭೆಗಾಗಿಯೂ ಸಭೆಯ ಸೇವಕರಿಗಾಗಿಯೂ ಮಿಷನರಿಗಳಿಗಾಗಿಯೂ ಸಭೆಯ ಎಲ್ಲ ಪರಿಶುದ್ಧ ಜನರಿಗಾಗಿಯೂ ನಾವು ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. நீங்கள் மட்டும்தான் அற்புதங்களை செய்ய முடியும் ஆண்டவரே. ನಮ್ಮ ಕಣ್ಣುಗಳು ನಿಮ್ಮನ್ನೇ ದೃಷ್ಟಿಸುತ್ತಿವೆ ಸ್ವಾಮಿ. ನೀವು ಮಾತ್ರ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡಲು ಶಕ್ತನು ದೇವರೇ. இதுவரை எங்களை நடத்தி கொண்டிருக்கிற உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திர. ಇದುವರೆಗೂ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸಿದಿ ನಿಮ್ಮ ಪ್ರಸನ್ನತೆಯಿಂದ ತುಂಬಿಸಿದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. அனைவரையும் ஆசீர்வதியும். ಎಲ್ಲರನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಿರಿ. மகிமை உமக்கு எங்களை தாழ்த்துகிறோம். ಮಹಿಮೆ ನಿಮಗೆ ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ, ನಮ್ಮನ್ನು ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ಬೇಡಿ ಹೊಂದಿದ್ದೇವೆ ಸ್ವಾಮಿ. ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தூய ஆவியானவருடைய ஆறுதல், பாதுகாப்பு, சமாதானம் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட இன்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். ஆண்டவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.